ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். இந்த வீடியோவில் ஒரு சின்ன பென்னி பங்கு ரூ. 7 அளவில் இருக்கக்கூடிய ஒரு பங்கு, அதாவது ரூ. 7 விலையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பென்னி பங்கு ஒரேடியாக மேலே போக போகுதா, இல்லை ஒரேடியாக கீழே போக போகுதா, இல்லை ஒன்றுமே இல்லாமல் போக போகுதா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துட்டேன். இந்த பங்கு உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் அவசியம் இந்த வீடியோ பார்த்தே ஆகணும். அப்படிப்பட்ட நியூஸ் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கிறேன் சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ்க்காகவும், சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனில் இவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வருது, 10Kங்கிற ஒர்க்கிங் கேபிட்டல் அமேசிங்காக வளருது, ஆனால் நாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண மிஸ் பண்ணிட்டு இருக்கவே நினைக்கிற உங்களுக்காகவும் சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன். அது என்னென்னு எப்போது நான் சொல்கிற மாதிரி இட் இஸ் 10K மேஜிக். 10,000 ரூபாய் இருந்தால் போதும். இதை ஒரு துருப்பு சீட்டை வச்சுக்கிட்டு இதை வச்சுட்டு லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு ஒரு சின்ன முயற்சி எடுத்து பார்க்கலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷன், என்ட்ரி ப்ரைஸ், டார்கெட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட வாட்ஸ்அப்பில் இது வந்துட்டுருக்கும். இதில் ஒரு மாதத்துக்கு அதிகபட்சமாக 30 வரைக்கும் வரல. இந்த 30மே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும். லோ ப்ரைஸ் த சென்ஸ் ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு 600 ருபீஸோ, 800 ருபீஸோ, 1000ஓ, 1500 ருபீஸோ, 2000ஓ அவ்வளோதான் தேவைப்படும். அப்போ எதுக்காக 10Kன்னு 10,000 ரூபாய் இருந்தால் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும், அதுக்குள்ளே நம்ம ட்ரேட் பண்ணி வந்துடலாம் அப்படின்னு தான். இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் பற்றி எப்போ நான் பேசினாலும் 3 ஹைலைட் சொல்லுவேன், எனக்கு தெரியும். அது முழுக்க உண்மையும் கூட. இந்த ஃபஸ்ட்டு ஹைலைட், த ஒர்க்கிங் கேபிட்டல் இட் செல் வெரி லோ, அஸ் ஐ செட் 10K. 10,000 ரூபாய்க்கு மேலே ஒரு பைசா இங்கே கூடுதலாக தேவையில்லை. 10,000 ரூபாய் போதுமானது. அது மட்டும் இல்லாமல் பேராசைப்பட்டு 10,000 ரூபாய்க்கு மேலே கூடுதலாக ஒரு பைசா கூட இதில் போடவே கூடாது அப்படிங்கிறத இதோட டிசைனு, இதோட கண்டிஷன் அதுதான். இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனில் ரெண்டாவது ஹைலைட் வந்து எல்லோரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்ரலாக யோசித்து ஒரு சேஃப் ட்ரேடிங் மெத்தடை சேர்த்து எம்ப்ளாய் பண்ணும்போது, அதை டைம்லி ட்ரேடிங்கை பண்ணும்போது, அது பிடிஎஸ்டியாக இருக்கலாம், இல்லை ஃபியூ டேஸ் ஹோல்டிங்காக இருக்கலாம், இல்லை இன்ட்ராடேயாக இருக்கலாம். இன்ட்ராடேயில் கூட 3 to 7 மினிட்ஸில் பெரிய ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடிய வாய்ப்பாக இருக்கலாம். அப்படிலாம் இருந்தால் இதில் லாஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கும். அப்படியே வந்தாலும் அது ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும். மூணாவது ஹைலைட், அது ரொம்ப சூப்பர். யாராவது ஒருத்தர் சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கான ப்ராஃபிட் அங்கே இருக்க தான் செய்யுது. ஸோ அதனால் என்னமோ தெரியாது, அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணி ஹாப்பியாக இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸு ஒவ்வொரு மாதம் சப்ஸ்கிரிப்ஷன் ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணுறாங்க. அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் இஸ் ரியலி அமேசிங், நல்லாயிருக்கு, எங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் பார்த்துட்டு எங்களுக்கு இன்னும் பெருசாக வேணும் அப்படின்னு இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவில் முயற்சி தொடர்றாங்க. இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ எல்லாருமே பண்ண முடியும். என்ன ஒன்று, இதில் ஒரு பெரிய கேபிட்டல் வேணும், பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் வேணும். ஸோ இதில் என்னென்னா, பணத்தை விட ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது பொறுமை, நம்பிக்கை, சகிப்புத்தன்மை தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஓடி போய் ஆர்டர் போடணும் அப்படிங்கிற அடிக்ஷன் இல்லாமல் நின்று நிதானமாக வெயிட் பண்ணி பார்த்து சரியான சந்தர்ப்பம் வரும்போது மட்டுமே ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது டிசைனு. இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மோட்டோ தான், ஒரு வருட காலம் அந்த பெரிய ரூபாய் நோக்கி ஒரு மெலிதான நகர்வு, அதற்கான முயற்சி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோவோட சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் இந்த வீடியோவின் பிற்பகுதியில் வரும். இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் 7,999 பெர் மந்த். ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இந்த ஜிபே, ஃபோன்பே, அமேசான் பே, பேடிஎம் வழியாக இந்த புல் ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பர் ரெமீட் பண்ணி உடனே இப்போவே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போவே ஜாயின் பண்ணுமா என்ன அவசரம் அப்படிலாம் சில பேர் யோசிக்கல. பட் தேர் இஸ் எ கிரவுண்ட் ரியாலிட்டி ஆல்வேஸ் இன் தி மார்க்கெட். ஒரு மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலர் டேயில் ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கில் ஒரு ஸ்பர்ட் மேஜிக்கல் மூமெண்ட்டு புதையல் மாதிரி வாய்ப்பு திடீர்னு வெடிச்சு கிளம்பி வரும். அப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியும். அதுக்காக சொல்லிட்டு வேறு எந்த உள்நோக்கம் கிடையாது. இந்த வீடியோ பார்த்து முடிஞ்ச நீங்கள் எல்லாருமே சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களால் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, பிஸியாக இருக்கிறீங்க, அல்லது ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கனால நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, அல்லது ஃபாரின் கண்ட்ரியில் எங்கேயோ ஏதோ ஒரு மூலையில் ஒர்க் பண்ணுறீங்க, அந்த டைம் ஜோன் நம்ம இந்தியன் டைம் ஜோன் ஒத்துவராமல் இருக்குது, அப்படிலாம் இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங்கே பண்ணாமல் பணம் சம்பாதிப்பதற்கு ஏதாச்சும் ஒரு எளிய வழி இருக்குன்னு யோசிச்சு டிசைன் பண்ணுறது தான் இந்த சூப்பர் ஃபைன்ஸ் பென்னி அப்படின்னு. இந்த சூப்பர் ஃபைன்ஸ் பென்னியை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங்கே கிடையாது. சின்ன பென்னி ஸ்டாக்ஸ் 5 பைசாலேருந்து 29 ரூபாய் வரைக்கும் உள்ள விலைகளில் வாங்கி அப்படியே வச்சுக்க வேண்டியது தான். அப்போ இந்த சூப்பர் ஃபைன்ஸ் பென்னி எப்படி பர்ஃபார்ம் பண்ணு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நம்ம சேனல் முகப்பில் போஸ்ட்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்கலாம். இந்த சூப்பர் ஃபைன்ஸ் பென்னியில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷனும் 7,999 பெர் மந்த். ஸோ எது வேணுமோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் ரியலி அமேசிங், நல்லா போயிட்டுருக்கு. சூப்பர் ஃபைன்ஸ் பென்னி சத்தம் இல்லாமல் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. ரெண்டையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் போய் அந்த பென்னி ஸ்டாக் சொன்னேன் இல்லையா, 7 ரூபாய் ரேஞ்சில் கூடிய ஒரு பென்னி ஸ்டாக்கு திடீர்னு ஒரு நியூஸ்னால்
இது அப்படியே தரிசாக போயிடுமா, வீணாக போயிடுமா, ஜீரோ ஆகிடுமா, அல்லது இது மேலே தான் போக போகுதா அப்படிங்கிறத பார்க்கல. ஏன் அப்படின்னா ரீசெண்டாக என்ன சொன்னாங்கன்னா, இந்த வோடஃபோன் ஐடியா அந்த ஸ்டாக் தான். இந்த வோடஃபோன் ஐடியா என்ன சொன்னாங்க, ஸோ அவங்களால வந்து இந்த ஃபினான்ஷியல் இயர் 2026 அப்புறமா ஆப்ரேட் பண்ண முடியாது, கம்பெனி நடத்த முடியாது, நாங்கள் திவால் நிலைமைக்கு நோக்கி தள்ளப்படுவோம், அப்படி வந்துச்சுன்னா இன்சால்வென்சிக்கு நாங்கள் அப்ளை பண்ண NCCLTக்கு அப்ளை பண்ண வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை வந்து போன வாரம் அப்படி ஃப்ளோட் பண்ணி விட்டாங்க. அங்கேயே ஒரு ரெட் சிக்னல் ஸ்டார்ட் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 30,000 crores ஆஃப் ருபீஸ், யோசிச்சு பாருங்கள், 30,000 crores ஆஃப் ருபீஸ் வந்து ஏஜிஆர் டியூ இருக்குது. அந்த ஏஜிஆர் டியூ எங்களால் கட்ட முடியாமல் போகும். ஸோ கட்ட முடியாமல் போனால் ஏற்கனவே என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து கிட்டத்தட்ட ஒரு 16,133 crores மதிப்பிலான பங்குகளை அந்த டியூ ஏஜிஆர் டியூ ஏஜிஆர் டியூக்கோட வட்டி சொல்லுது கிளியராக. நான் ரிப்பீட் அகைன், ஏஜிஆர் டியூன்னு ஒன்று இருக்குது. அந்த ஏஜிஆர் டியூக்கு கட்ட தாமதமான வட்டி போட்டிருக்காங்க. அந்த வட்டியோட மதிப்பு வந்து 16,133 crores ஆஃப் ருபீஸ். ஸோ அந்த வட்டியையும் கட்ட முடியாத கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, ஸோ பங்குகளை நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வோடஃபோன் ஐடியா பங்குகளை வாங்கிட்டாங்க. அப்படி வாங்கின வகையில் எவ்வளவு ஸ்டாக் இப்போ கவர்மெண்ட் இருக்குதுன்னு பார்த்தா கிட்டத்தட்ட வந்து 33.1% ஸ்டாக் வந்து கவர்மெண்ட் இருக்குது. வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு குவாசி கவர்மெண்ட் லெவலுக்கு இந்த ஸ்டாக் வந்து இங்கே கவர்மெண்ட் வச்சுருக்கிறாங்க. இப்போ இதே வோடஃபோன் ஐடியா சொல்கிறாங்க, ஏற்கனவே உதவி பண்ணிட்டே போய் நீங்கள் மறுபடியும் 30,000 கோடி வந்து எங்களால் வந்து ஏஜிஆர் டியூ இருக்குது, இந்த டியூ எங்களால் கட்ட முடியாமல் போய் கம்பெனி திவால் ஆச்சுன்னா நீங்கள் வச்சுருக்கிற 33.1% கவர்மெண்ட்டோட ஸ்டாக்கும் ஜீரோ ஆகும் அப்படின்னு ஒரு மிரட்டல் துணின்னு சொல்லாமல் ஒரு மென்மையான மிரட்டலாக இவங்க வந்து அந்த அறிக்கையை விட்டுருக்காங்க. அப்படி வந்ததுன்னா இது வந்து கடகடன்னு ஸ்டாக் கீழே இறங்கணுமான்னு பார்த்தா இறங்க மாட்டேங்குது. அப்படியே 7 ரூபா, கடைசியாக நான் பார்த்த ப்ரைஸ் வந்து 7 ரூபா 35 பைசாவில் இருக்குது. இப்போ என்ன ஸ்டாண்ட் இருக்குதுன்னு பார்த்தா கவர்மெண்ட் வந்து மறுபடியும் 30,000 கோடி ஒன்று தள்ளுபடி பண்ணணும், அல்லது 30,000 கோடிக்கு பங்குகளாக வாங்கி சுமத்தி வைக்கணும். இது எப்படின்னா அந்த லாஸான சில பேர் ஈக்குவிட்டி செய்வாங்கள்ல, லாஸ் ஆச்சுன்னா அந்த லாஸ் ஆகிற ஸ்டாக் இறங்க வாங்கிட்டே வருவாங்க. அது முட்டாள்தனங்க புரியாமையே. அப்போ இந்த மாதிரி வந்து 30,000 கோடியில் விளையாட சொல்கிறாங்க வோடஃபோன் ஐடியா கவர்மெண்ட்டை. அப்போ 30,000 கோடிக்கு பணத்தை தள்ளுபடி பண்ணணும், தள்ளுபடி பண்ணாமல் பங்குகளை வாங்கிக்கணும், அல்லது இந்த வோடஃபோன் ஐடியா நிதி திரட்டி 30,000 கோடியை அடைக்கணும். இந்த மாதிரி கண்டிஷனில் இந்த இது வந்து ஒரு ஸ்டேல்மேட்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷனில் போய் இந்த வோடஃபோன் ஐடியா ஸ்டாக் நிற்கிது. இந்த சமயத்தில் யாராவது வோடஃபோன் ஐடியா ஸ்டாக் வச்சுருந்தாங்கன்னா அந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை விட கீழே இருந்ததுன்னா, லாபத்தில் இருந்தாங்கன்னா லாபத்தில் விற்றுட்டு திரும்ப கீழே வரும்போது வாங்குறது புத்திசாலித்தனம்ங்கிறது என்னுடைய புரிதல். இந்த சமயத்தில் வோடஃபோன் ஐடியா ஸ்டாக்கில் கை வைக்கலாமா, வாங்கி போடலாமான்னு கேட்டால் இப்போதைக்கு வேண்டாம், பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படிங்கிறத அடிப்படையாக இன்னொரு புரிதல் நமக்கு வருது. நான் சில வீடியோக்கள் சொல்லியிருக்கேன், ஒருவேளை இந்த வோடஃபோன் ஐடியா வந்து கூகுள் கை வச்சாங்கன்னா எதாவது ஆகும், இல்லை ரிலையன்ஸ் வந்து எதாகும். இந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி எப்படி ஐடியா வந்து வோடஃபோன் வாங்கணும், அதே போல் வோடஃபோன் ஐடியாவை வந்து ரிலையன்ஸை வேறு யாரோ வாங்கி மெர்ஜ் பண்ணிட்டாங்க, இல்லை பாரதி ஏர்டெல்லில் வாங்கி மெர்ஜ் பண்ணிட்டாங்கன்னா விடிகாலம் வரலாமே தவிர இப்போதைக்கு இந்த ஸ்டாக் வந்து தூரத்தில் வச்சு கண்காணிக்க வேண்டிய லெவலில் வந்திருக்குங்கிறது தான் இந்த வீடியோவின் சாராம்சம். ஸோ இந்த ஸ்டாக் வந்து என்னோடய ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இந்த ஸ்டாக் மட்டும் இல்லை, இந்த சேனலில் எந்த ஸ்டாக் பற்றி எப்படி நான் பேசணும் அது எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. அப்போ என்னத்துக்கு வர்றீங்க, எதுக்கு பேசுகிறீங்கன்னா எல்லாமே இந்த பர்சனல் வியூ, பர்சனல் அனாலிசிஸ், ஒரு அகாடமிக் நாலேஜ் ஷேரிங்காக, லேர்னிங் பர்பஸ்க்காக நான் சேனலில் போடுறேன். உங்கள் விருப்பத்தின் பேரில் வோடஃபோன் ஐடியா ஸ்டாக்கு உங்கள் மார்க்கெட் வாட்சிட்டு போட்டு வச்சு டெய்லி பார்த்துட்டே வாங்க. அப்புறம் இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க, நீங்கள் வந்து ஒரு நியூ வியூவராக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்ருங்க. நீங்கள் மட்டும் இல்லாமல் வீடியோவை பார்த்த அத்தனை பேரும் சிரமம் பார்க்காம ஒரு லைக் போட்டு விட்டிங்கன்னா கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, உங்கள் யாராவது இருந்தீங்கன்னா இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி விட்ருங்க. இது எதுக்காக திடீர்னு இன்ட்ராடேயில் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ நான் போட்டு விடுவேன் ஸ்டாக்கு நல்ல நியூஸ் வரும்போது. இது நீங்கள் கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் தகவல் வந்து நான் கதை சொல்கிறேன். அண்ட் சரியான மொபைல் ஆப் இருந்தால் தான் நம்ம சக்ஸஸ் அப்படின்னு தொடர்ந்து நான் பேசிகிட்டே வரேன். நான் ஒன்று யூஸ் பண்ணுறேன், உங்கள்கிட்ட எத்தனை மொபைல் ஆப், எத்தனை ட்ரேடிங் அக்கௌண்ட், எத்தனை டிமேட் அக்கௌண்ட் இருந்தாலும் இது நல்லா இருக்குது, ஷேர் பண்ணி விடுங்க. தென் தொடர்ந்து சேனலை பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.